இந்த குரு அம்மா சரி எப்படியாச்சும் விக்டரை சமாதானப்படுத்தி பேசிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. ஆனால் விக்டருக்கு இவன் மேலே செம்ம கோவம். ஏன்னா உண்மையை மறைச்சிட்டா, நம்மகிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இவரும் ரொம்பவே அவாய்ட் பண்ணுறாரு. நீ ஏன் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரிலாம் என்னால் டக்குன்னுலாம் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. ப்ளீஸ் எனக்காக நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்கு சாரி கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாரு, சரி நீ என்கிட்ட பொய் சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். சரி சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயாயிரு, என்னையும் விட்டுரு, இப்படி ஃபோர்ஸ் பண்ணாத பேசுன்னு, கோவம் நீ தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சரி சாரி, நான் சத்தியமாக அவன் என்னை பிடிச்சி டாய்லெட்டில் லாக் பண்ணிட்டான், இல்லைன்னா நான் சத்தியமாக உண்மையை போய் சொல்லியிருப்பேங்கிறாங்க. நீ என்ன டாய்லெட்லேயேவா இப்போ வரைக்கும் இருக்கே? ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உன்னை வந்து திறந்து விட்டாங்கல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அப்போயாவது போய் சொல்லியிருக்கணும்ல, அப்பயே நீ மறைச்சிட்ட. நீ இப்போ தப்பு பண்ணிவிட்டு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாத அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல இப்படி இல்லை விக்டரு, நீ முதல்ல என்கிட்ட நல்லா தான் இருந்த, இப்போ அவள் வந்தா இல்லை ஒருத்தி சாரான்ட்டு, அவள் வந்ததுக்கப்புறம் தான் நீ இப்படி ஆகிட்டேன். அவளும் உன்னை வந்து ஃப்ரெண்டாலாம் பழகலை. உனக்கு ஒன்று தெரியுமா, சாராவும் சாமும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க 2 பிரிஞ்சுட்டாங்க. அவனை வெறுப்பேற்றுக்க வேண்டியதான் உன்கிட்ட அவள் நல்லா பழகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, அவளை நம்பாதங்கிறாங்க. லூஸு மாதிரி பேசாத, அவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் அந்த சாராவை நான் சும்மா விட மாட்டேன்னு திரும்பவே சொல்லிட்டு போகிறா. அது இன்னுமே அவருக்கு கடுப்பு தான் ஆகுது. அப்படியே அவங்க கீழே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சாரா கிட்ட சாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு ப்ளீஸ் என்கிட்ட புரிஞ்சுக்கோ, என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சாரா எப்பயும் போல் வேலையை பார்த்துட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நான் தான் இப்போ தானே சொன்னேன், இங்கே பாரு அவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அவனை வெறுப்பேற்ற தான் அவன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதே போல் உனக்கு புரிய போதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு போகிறா. அதுக்கப்புறம் இந்த சாம் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்துட்டு இங்கே பாரு நான் உங்ககிட்ட பேசி ஆகணுங்கிறாங்க. டே சாம், உன்ட்ட எவ்வளோ டைம் சொன்னாலும் புரியாதா? எனக்கும் உனக்கும் சுத்தமாக செட் ஆகாதுடா, ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. ஓ உனக்கும் எனக்கும் செட் ஆகுதுன்னா அப்போ விக்டர் கூட தான் உனக்கு செட் ஆகுமா? நீயும் விக்டரும் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்தலாம் தானே பிளான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறான். லூஸ் மாதிரி பேசாத சாம், கண்டதை பேசுகிற, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேர் பண்ணுறது எங்களுக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏற்றி விட்றான். அமைதியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்க 2 பிள்ளைங்க இதுக்கு 2மே தூண்டி கப்பலாக்கி விட்டுருங்க போலயே. சாரா விக்டர் பேர் உங்களுக்கு பிடிக்கும்னா அது ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சாராவை கூப்பிட்டு விக்டர் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறாங்க. என்ன விக்டர், எப்பயும் விட இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏதோ நல்ல செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நல்ல செய்தி தான். என்னென்னா நான் ரொம்ப நாளாக ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கேன்ல, அதனால ஒரு பெரிய கமிட்டி என்னை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் இனிமேல் அவங்க ஸ்கூல்லேயே போய் படித்து பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு ரெடி பண்ண போகிறாங்க, எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க ஃபுட்பாலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. வா நீ செம்மையாக விளையாடுவேன், உனக்கு இது வெல் டிசர்வ்டு தான், நீ அப்படியே நேஷனல் லெவல் பிளேயராக போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆக்குறாங்க. இவனும் செம்ம ஹாப்பி ஆகுறான். அதை அப்படியே கங்க்ராச்சுலேட் பண்ணுற விதமாக 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சோன்னே அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி மூஞ்சி மாறுது. என்னடா அது ஃபஸ்ட் டைம் இப்படி கட்டி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிறத தூரமாக நின்று அந்த ஸ்டெம்பாக தர்றான், குறுகுருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க 2 அதை பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிடுறாங்க. அவனுக்கு இன்னுமே வெறுப்பாயிருது, இவனை சும்மா விடக்கூடாது, இவனை ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால அவன் என்ன பண்ணாலும் நேராக பிளான் பண்ணிவிட்டு விக்டரோட வீட்டுக்கே போயிடுறான். விக்டருக்கு ஒரு அம்மா, ஒரு கால் வராத சின்ன தம்பி இருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு இருக்கிறான். அப்போ அந்த சின்ன பையனே கேட்குறான், அண்ணா நீங்கள் வந்த கார் சூப்பராக இருக்குண்ணா, இந்த மாதிரி கார்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னா. இவனும் சரி அப்படியாப்பா, வா வா ஒன்று வேணா நான் ஒரு ரவுண்டு கொண்டு போகவா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் வரேன்ட்டு பாவம் இந்த சின்ன பையனும் ஆசையாக கேட்க அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நான் விக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமான்னு சொல்லி தான் வந்திருக்கான். சரி நம்ம பையனோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு பாவம் அந்த அம்மாவும் நம்பி அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் வாடா தம்பின்னு சொல்லிட்டு தூக்கி தான் கூட்டிகிட்டு போகிறான். அவங்க போனதுக்கப்புறம் விக்டர் வரான். எங்கம்மா தம்பியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, இப்போ தான்ப்பா அவன் ஃப்ரெண்டு சாம் வந்து ஒரு ரவுண்டு கூட்டு போகிறேன்னு கூட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னால் இவருக்கு வெறி ஆயிடுது. என்னது சாமா, அவன் கூட ஏம்மா அனுப்பி வச்சிங்கன்னு கேட்க, அவன் தான்ப்பா வந்து நல்லா பேசினான், உன் தம்பிக்கிட்டே என்கிட்ட நல்லா பேசினான், உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கூட சொன்னானேப்பா, அதனால தான் அனுப்பி வச்சேன்னு இவங்க அம்மாவும் பாவமாக சொல்ல அவனுக்கு பயமாயிருது. ஐயோ என் மேலே இருக்க காண்டு நம்ம தம்பி ஏதாவது பண்ணிடுவானோ, பாவம் அவனே சின்ன பையன், கால் வராத பையன், அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. எல்லா பக்கமும் போய் தேடுறாங்க. ஆனால் அவரை காணவே காணோம். கடைசியாக அவனே கொண்டு வந்து விட்டுடுறான். விட்டுட்டு சொல்கிறான், இவனுக்கு கடுப்பாயிருது, எதுக்கிட என் தம்பி தனியாக கூட்டு போனேன், இங்கே பாரு ஏதாவது பிளான் பண்ணேன்னா என்னோட நிறுத்திக்கோ, என் மேலே இருக்க காண்டை என் மேலே கட்டி எதுக்கு என் தம்பியை தேவையில்லாமல் இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே கோபமாக கத்துறாரு. வீடை புகுந்து உன் தம்பியை கூட்டு போனேன், எனக்கு என்ன வேணால் பண்ண முடியும், ஆனால் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீ பேசாமல் சாரா கிட்டேருந்து ஒதுங்கிட்டேன்னா உன்னை நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன், சாரா என்னோடவ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். அட பாவி, இவன் ஸ்கூல் பையன் பார்த்தா படுபாவியாக இருப்பான் போலயே. இவனை மேலே கோவம் வந்துச்சுன்னா நீங்களும் ஃபயர் எமோஜி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் ஸ்கூல் அசம்பிளி வைக்கிறாங்க. விக்டருக்கு கிடச்சிருக்கு இல்லையா இந்த மாதிரி ஃபுட்பால் டீமில், அதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
பிரின்சிபலும் ஸ்டேஜ் ஏறி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு கிடைச்ச பெருமை, இந்த மாதிரி பெரிய ஆளுகளை மட்டும்தான் ஃபுட்பால் காம்படிஷனில் செலக்ட் பண்ணுவாங்க, நம்ம ஸ்கூல்லேருந்து இவன் போகிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே பெருமை, அதனால் நீங்கள் எல்லாருமே சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. வி ஆர் ப்ரவுட் டு இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. அப்போ திடீர்னு இன்னொரு சார் வந்து காதில் சொல்கிறாங்க. எல்லோரும் அதை கேட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னென்னா இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல இவனுக்கு வர வேண்டிய இருந்த ஆஃபர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, பாவம் அவனால் இனிமேல் அங்கே போக முடியாது, வேறு ஸ்டூடெண்ட் அவங்க எடுத்துட்டாங்களாமான்னு சொன்னோன்னே யாருக்குமே ஒன்றுமே புரியல. இவ்வளோ நாள் சொல்லிட்டு எப்படி அந்த இப்படி திடீர்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடுப்பில் இருக்காங்க. விக்டர்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னே தெரில, எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. திடீர்னுலாம் இப்படி நடக்காதே, எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் ரொம்ப கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் மட்டும் சிரிக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கான். இதைய நம்ம லாரா பார்த்துடுறாங்க. இவன் சிரிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடுது, ஓ இவன் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாயிடுறாங்க. ஏன்டா இவ்வளோ பெரிய ஆஃபரை, பாவம் அவரோட வாழ்க்கையே இதில் தான் அடங்கியிருக்கு, அதை எப்போ இப்படி பண்ணிட்டான். விக்டர் ரொம்பவே மோசமானதாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப ஓவராக வாயும் பேச ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு இதெல்லாம் கிடைக்காது, இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை போய் இப்படி ஸ்டேஜில் ஏற்றிட்டு இருக்கீங்க, இவன்லாம் எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொன்னோன்னே இவர் கோவம் வந்துருச்சு. ஆல்ரெடி கடுப்பில் இருந்த இவர் என்னடா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சாம் மேலே கோவம், எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அசம்பிளியில் எல்லோரும் நிறுத்தி தொலைங்கடா, அவங்க கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து விலக்கி விட்றாங்க. அதனால் ஹீரோயின் நேராக சாமோட அண்ணனையே போய் மீட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் தம்பி ரொம்ப மோசமானவன், கூட படிக்கிற ஃப்ரெண்டு மேலே கோவம் இருக்கும் தான், அது எல்லாம் இந்த சின்ன வயசு பசங்களுக்கு வரது தான் சண்டையெல்லாம், அதுக்கு வேண்டிய அவன் வாழ்க்கையே உங்கள் தம்பி கெடுத்துட்டான், அந்த மாதிரி அவனுக்கு வர இருந்த போஸ்டிங்கும் கெடுத்து விட்டான், உங்கள் தம்பி ரொம்பவே போய்கிட்டு இருக்கான், ப்ளீஸ் அவனை வந்து கண்டிச்சு வைங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள், என்னென்னமோ சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான், என் தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இவர் நம்புறாரு. இருந்தாலும் இல்லைங்க, உங்கள் தம்பி தான் இதெல்லாம் பண்ணார், அடுத்தவனோட வாழ்க்கையே அவன் கெடுத்துட்டான், இனிமேலாச்சும் இப்படி எதுவும் பண்ணாமல் இருங்க, டீச்சராக நான் அவனுக்கு சொல்கிறேன், இந்த வயசுலேயே அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இவரும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. நம்ம தம்பி மேலே க்ரைம் ரேட் அதிகமாகிட்டே போதே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் விக்டர் வீட்டில் மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. அந்த இவன் சும்மா இருப்பான சாமு, விக்டர் இருந்த ஹவுஸ் ஓனருக்கும் கால் பண்ணி இவங்களை காலி பண்ண வச்சுட்டான். பாவம் ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க விக்டரு, இவங்களுக்கு வீடும் இல்லாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வீடு பார்த்துக்கலாம், அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கோங்க, நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான் இருக்கோம், நீங்கள் தாராளமாக அங்கே வந்து இருந்துக்கலாம், வீடு பார்த்துட்டு போய்க்கோங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ சாராவும் விக்டரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. ஹீரோயின் தான் கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சுக்கிறாங்க. இதை விக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா தான் வீடே காலியாக இருக்கிறது புரியுது. எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ தான் இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் அவங்க காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னே இவளுக்கு பயமாயிடுது. எங்கே போயிருப்பான், தனியாக என்கிட்ட கூட சொல்லலையேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. எங்கே இருக்க, நீ எங்கே போவ, உனக்கு போகிறக்கு எந்த இடமும் கிடையாது, பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், தயவு செஞ்சு எங்கே இருக்கேன்னு சொல்லணுன்னா இவர் இருந்துட்டு சாரா வீட்டில் இருக்கேன்னு சொல்ல முடியாது, அதனால் இல்லை நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க வீட்டில் தான் இருக்கேன், நீ வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இங்கே சாமோட அண்ணனுக்கு வந்து சரியான டோஸ் விட ஆரம்பிச்சிட்டு ஸ்டாமை கூப்பிட்டு, நான் உன்னை அப்படியாடா வளர்த்தேன், அப்பா அம்மா போனதுக்கப்புறம் நான் நல்லா தானே வளர்த்தேன், என்ன ஒரு கொழுப்பு இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்ப, ஏதோ ஒரு சின்ன கூட படிக்கிற பையன் கூட சண்டை வரது தான், அதுக்கு நான் அவன் வாழ்க்கையவே கெடுத்து இப்போ அவன் வீட்டு ஓனரையும் மிரட்டி அவங்கள வீடையும் காலி பண்ணி வச்சுருக்க, என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணுவேன், உன்னை நான் தெரியாமல் தப்பாக வளர்த்துட்டேன் போல், காசு இருக்குங்கக்காக நீ ரொம்ப ஆடுறடான்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டி அடிச்சிடுறாங்க. கடைசியாக அதை அடித்ததில் அவன் கடுப்பாகி அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பி நேராக வந்து குருவமாக தான் பார்க்குறான். நீ என் கூட எனக்காக சாரா வீட்டுக்கு வரியா, ப்ளீஸ் ப்ளீஸ், என்கிட்ட சாரா கிட்ட நான் எங்கள் அண்ணன் என்ன அடிச்சிட்டாரு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் எனக்காக கொஞ்சமாச்சும் ஆறுதல் பேசுவா, அதனால நான் பார்க்க போனேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். பாவம் இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் விக்டர் வேறு இருக்கான், அது வேறு அதுகளுக்கு தெரியாதுல்ல. இவங்க ரெண்டு பேரும் நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. மாறி மாறி பார்த்துட்டு ஓ இவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு. விக்டரும் சாராவும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. அங்கே சாமும் குருவமாவும் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சது இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அவங்களுக்கு இன்னுமே கடுப்பு தான் ஆச்சு. ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா பை பை, see you, love you.